வணக்கம், வெல்கம் டு நாஞ்சில் டைரிஸ். இன்றைக்கி நவராத்திரியோட 5வது நாள். எப்பவும் போல் கோலத்தோடவே ஆரம்பிச்சிடலாம். காலையில் மார்னிங் பிரசாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு 1 கப் அரிசியை நல்லா கழுவி குக்கரில் வச்சுருக்கேன். இது 3 கப், 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 விசில் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு எப்போவுமே சாதம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா குழைய வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா அதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தயிர் சாதம் கட்டியாகாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் போட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இந்த அளவுக்கு கொஞ்சம் தளர்வாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வாசனைக்காக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் 2 பிச்சு போட்டிருக்கேன். அதுவும் நல்லா ரெடி ஆகட்டும். இப்போ அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளித்ததை கலந்து வச்சுருக்க சாதத்தில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தயிர் சாதத்தில் பாலும் சேர்த்து நீங்கள் தயிர் சாதம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பூஜை பண்ணிடலாம். பாருங்கள், மார்னிங் பூஜையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ இதை தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துகிட்டு நம்ம இதை தாளிச்சிடலாம். இது நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடாக வச்சுருக்கேன். சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த சுண்டலுக்கு நான் இந்த எண்ணெயிலே ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். இந்த சாம்பார் தூள் இந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதனால் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு கொண்டக்கடலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நம்மளோட ஈவினிங் பிரசாதம் வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூஜை பண்ணிடலாம். பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்னால் 2 டிஷ் பண்ண முடியலை. கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தனால என்னால் டைமுக்கு வர முடியல. ஸோ சுண்டல் மட்டும் பண்ணிவிட்டு நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டேன் வெளியே இருந்து. அதையே வச்சு பூஜை பண்ணிட்டோம். என்னோடய நவதானியம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.